அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு, ரிஷப ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஜென்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் விவரமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ ரிஷபராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே தான் நினச்ச காரியங்களை செய்து முடிக்காமல் அடுத்த காரியத்தை எதையும் செய்யாத நபர்கள் அப்படின்னே சொல்லலாம். தான் மனசில் ஒன்று பற்றுச்சு அப்படின்னா அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் சரி, அதை செஞ்சே முடிக்கணும் அப்படிங்கிற நினைக்கக்கூடியவர்கள். அதே நேரத்தில் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற போராடக்கூடிய நபர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் தான் பட்ட கஷ்டங்கள் மற்றவங்களுக்கு எந்த சூழ்நிலையிலையும் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியது. ஏன் அப்படின்னா எல்லா விஷயத்தையுமே தாங்கக்கூடிய சக்திகள் கண்டிப்பாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா சுக்கிர பகவான் ஒருவருக்கு ஆடம்பரம், செல்வாக்கு, சொகுசு வாழ்க்கை எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியவர். தான் வாழ்ந்த வாழ்க்கையில் தான் வாழக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப வேறுபட்டு இருக்குங்க. ஏன்னா எப்படியெல்லாமோ வாழக்கூடிய ஒரு நபர் இன்றைக்கி என்னோடய வாழ்க்கையில் இப்படி தான் ஆச்சா, இந்த மாதிரி ஒரு நிலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து அதாவது அனுதாபப்படக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் மாறிடுச்சு. எல்லாமே இருந்ததுங்க, எல்லாமே நல்லபடியாக தான் இருந்தது. அதை நானே கெடுத்துக்கிட்டேனா அப்படிங்கிற சந்தேகங்கள் எனக்குள்ளேயே ஓடிட்டுருக்கு. ஏன்னா எல்லாருமே சொல்கிறாங்க இல்லைங்களா, என்னங்க இப்படி பண்ணிடுச்சிங்க, என்னங்க இப்படி ஆயிடுச்சு உங்கள் வாழ்க்கை, என்னங்க அப்படியெல்லாம் இருந்தீங்க இன்றைக்கி இப்படி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நம்மளை மற்றவங்க ஏதாவது ஒரு விதத்தில் அனுதாபப்பட்டோ இல்லை நம்ம செஞ்ச தவறுகளை எடுத்து சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கி தள்ளப்படக்கூடிய ஒரு காலகட்டங்களில் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த நிலையெல்லாம் எனக்கு எப்போ தாங்க மாறும், நான் இழந்த இழப்புகளை மீட்டெடுக்கக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது வராதா? ஏன்னா கடந்த குரு பயிற்சியிலேயே நிறைய விஷயங்கள், குரு ஜென்மஸ்தானத்தில் இருந்தாலும் எனக்கு கொடுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது தடைபட்டுகிட்டே இருந்தது. ஆனால் இந்த கடைசி காலகட்டங்களில் அந்த குரு பகவானுடைய கடைசி சில நாட்களாக அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது என்னோடய வாழ்க்கையில் வர மாதிரி தெரியுது. ஸோ இந்த நிலை காரணம் என்ன, அடுத்து வரக்கூடிய இந்த பயிற்சியிலேயாவது நல்ல ஒரு சூழல் அப்படிங்கிறது வராதா? எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்கள், அதாவது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பம், தனம், கல்வி மற்றும் வாக்குஸ்தானம், பேச்சு ஸ்தானம் போன்ற இடத்துல மிதுன ராசிக்கு பயிற்சி அடையும் போது அந்த குரு இருக்கக்கூடிய இடத்தை விட அவர் பார்க்கக்கூடிய இடத்திற்கு பவர் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் இருந்த இடத்துலேருந்து, அதாவது 2ஆம் இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய பார்வை அப்படின்னு சொன்னால் 5, 7 மற்றும் 9ஆம் இடங்க. அதேமாரி உங்களுடைய இந்த குரு பயிற்சி 2ஆம் இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய பார்வை அப்படின்னா 6, 8 மற்றும் 10ஆம் இடம் ஆகிய இந்த 3 இடங்களை பார்க்குறாருங்க. ஸோ இந்த இடத்த பார்க்கும்போது இதுவரைக்கும் இருந்து வந்த சில தடைகள் அப்படிங்கிறது விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஸோ தனம், குடும்பம் சம்மந்தப்பட்ட இடத்துல போயிடும். அப்போ இதுவரைக்கும் நிறைய விஷயங்கள், ஒரு தொழில் ரீதியாக எந்த வருமானமும் இல்லை, பெரிய முன்னேற்றமும் இல்லை, பெரிய லாபம் இல்லைன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் கண்டிப்பாக தன்னுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இருக்க போதுங்க. ஏன்னா தொழிலில் இது வரைக்கும் போட்ட முதல் எல்லாமே கிணத்துல போட்ட கல் மாதிரி தேங்கியே நிற்கிது. ஸோ அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ண முடியலைங்க. ஏன்னா வருமானங்கள் இருந்தால் தான் அடுத்தது ஏதாவது ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ வருமானங்களே இல்லை, எல்லாமே தடைப்பட்டு இருக்கும்போது நம்ம எப்படி அடுத்த லெவலுக்கு மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, எதை நம்பி பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு குழப்ப நிலையிலிருந்தால் அந்த குழப்பங்கள் மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. போட்டி, அதாவது தொழிலில் எந்த விதத்துலையும் நான் யாரையும் போட்டியாக நினச்சதில்ல. ஆனால் எல்லாருமே என்ன ஒரு எதிரியாகவும் போட்டியாளர்களாகவும் தான் பார்த்துட்ருக்காங்க. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு நான் செஞ்சிட்ருக்கேங்க. ஆனால் மற்றவங்களாம் என்னை எப்படியாவது ஏதாவது ஒரு விதத்தில் முடக்கணும், என்னோடய தொழிலில் நஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க பண்ணும்போது அவங்களுடைய தொழிலில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நான் அதே தொழிலை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் என்னோடய தொழிலில் நிறைய சிக்கல்களை சந்திச்சிட்ருக்கேங்க. என்னால் வருமானத்தையே எடுக்க முடியல. அவங்களுக்கெல்லாம் அவங்க பண்ணி சக்ஸஸ் பண்ண பிஸ்னஸை என்னால் பண்ண முடியல அப்படிங்கிற அளவுக்கு நிறைய யோசனைகள் இருந்திருக்கும். அந்த நிலை மாறும். தொழிலுக்கு தேவையான முதலீடுகளை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. தனம் சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது அகலுங்க. எங்கேயாவது ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு லோனையோ அல்லது ஒரு பணம் வர வேண்டிய தொகைகள் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அந்த தொழிலுக்கு உண்டான, அதாவது பணம் சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க. உங்கள் தொழிலில் லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது உங்களுடைய எதிர்ப்புகள் மற்றும் பகைகள் உங்களை விட்டு அகலக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. எல்லாருமே நம்மளை எதிரியாக நினச்சிட்டு இருப்பாங்க. ஒரு காலகட்டங்களில் இவங்களோட நம்ம போட்டி போட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய மனநிலை மாறி இருக்கும். இனியும் அது தேவையில்லைங்க. உங்களுடைய ஒர்க்கு ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும்.
உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அதாவது எதிரிகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு ஆட்டோமேட்டிக்காக விலகுவாங்க. கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அகலுங்க. வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லா வேலையும் கரெக்டாக தாங்க செய்கிறேன், ஆனால் ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு தான் செஞ்சிட்ருக்கேன், அதில் எனக்கு வந்து பெரிய வருமானம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது, அதாவது உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்க மாட்டேங்குது, செஞ்ச வேலைக்கு சம்பளம் கிடைக்காத மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்குங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்ருக்கோம், ஆனால் எனக்கு வர வேண்டிய தொகைகள் கரெக்டான நேரத்தில் வரணும் இல்லைங்களா. ஒரு சம்பளம் அப்படிங்கிறது வாங்கினா தான் எதுக்காக வேலை செய்கிறோம், நம்ம வாங்கக்கூடிய ஒரு வருமானம் சம்பளத்திற்காக செய்கிறோம், அதுவே சரியான நேரத்தில் கிடைக்கல அப்படிங்கும்போது இந்த இடத்துல நாம் ஏன் வேலை செய்யணுங்கிற மாதிரி கூட நிறைய நிலைகள் வந்திருக்கு. ஸோ இந்த பண பிரச்சனைகள், அதே நேரத்தில் எந்த ப்ரொமோஷனுமே எனக்கு இல்லைங்க, ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லை, ஒரே இடத்துல எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் இன்றைக்கி அடுத்தடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணி போயிட்டாங்க, நான் இன்னும் அதே லெவலில் தான் இருக்கேன். பேருக்கு தாங்க பெரிய பதவி, ஆனால் அதில் வந்து எந்த ஒரு பெரிய வருமானமுமே இல்லை, பெரிய லாபம் அப்படிங்கிறது சம்பாதிக்க முடியல யோசிக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய சம்பள உயர்வு அப்படிங்கிறது கிடைக்குங்க. வேலையில் நிறைய மாற்றங்கள், புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு கூட கட்டாயமாக இந்த நேரத்தில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். அதே நேரத்தில் வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத சில பகைகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிருங்க. கூட வேலை செய்கிறவங்களை பற்றியோ அல்லது உங்களுடைய உயர் அதிகாரிகள் பற்றியோ தேவையில்லாத சில கருத்துக்களை கூறுவதை தவிர்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நிச்சயமாக உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. அதே நேரத்தில் புதுசாக வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் நல்ல ஒரு முயற்சிகள் அப்படிங்கிறது இருக்கும். அரசு சம்மந்தப்பட்ட துறையை வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்குறாங்க, கவர்மெண்ட் ஜாப் நிறைய எழுதிட்டுருக்கேன், நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் வந்து எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த குருவுடைய பார்வை 10ஆம் இடத்துல வரும்போது அரசு சம்மந்தப்பட்ட உத்தியோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குங்க. அதே நேரத்தில் பதவி பட்டம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. எல்லாத்தையும் விட இந்த காலகட்டங்களில் அதாவது திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கிறதுனால தான் நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் எனக்கு வந்து எவ்வளோ சொத்துக்கள் இருந்தாலுமே என்னை வந்து மற்றவங்க மதிக்காத ஒரு நிலையில் இருக்குது. ஸோ திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்கக்கூடிய குடும்பத்தில் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் இந்த குரு பயிற்சி முடியக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட யோகம் எல்லாமே கட்டாயமாக இருக்க போது. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க. அதே நேரத்தில் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு முயற்சி, ஏன்னா என்கிட்ட இருந்த வீடு இடம் வண்டி வாகனம் எல்லாத்தையுமே இழந்துட்டேன், இன்றைக்கி நான் இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருக்குது, அந்த மாதிரி ஒரு நிலைகளை மாற்றணும், நான் மீட்டெடுக்கக்கூடிய காலம் எனக்கு இருக்காதா, நான் மறுபடியும் அதே பழைய நிலைக்கு வர முடியாது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு புதிய வீடு கட்டுவதற்கான யோகமும் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக உயருங்க. உங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. தனம் சம்மந்தப்பட்ட தடை தீர்ந்துருச்சு அப்படின்னாவே, என்னுடைய கடன் பிரச்சனை தீர்ந்துருச்சு அப்படின்னாவே எல்லாமே நல்லபடியாக இருக்கும். ஸோ இந்த கடனால் தான் இன்றைக்கி எனக்கு இவ்வளோ பெரிய கெட்ட பேர், இந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் இருந்ததுன்னா என்னோடய வாழ்க்கையில் நான் இருக்கக்கூடிய லெவலே வேறுன்னு யோசிக்கிறவங்களுக்கு கடன் அப்படிங்கிறது உங்களுடைய கடனில் ஒரு பகுதியை அடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. உங்களுடைய கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சி அதிலிருந்து முழுமையாக வெளியே வரக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்க போதுங்க. ஸோ இந்த குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. கடனை எப்படியாவது அடைக்கிறதுக்கு சில முயற்சிகள் எடுப்பீங்க, அந்த முயற்சி உங்களுக்கு நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சில பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. இந்த 6ஆம் இடமான நோய் மற்றும் எதிரிகள் ஸ்தானத்தில் குரு பார்வையோட படுறதுனால உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக விலகுங்க. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றமும் நீண்ட நாட்களாக உடல் ரீதியாக இருந்து வந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது விலகுங்க. ஏதாவது சின்ன தொந்தரவு அப்படின்னா கூட இமீடியட்டாக நீங்கள் போய் மருத்துவரை ஆலோசிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சின்ன பிரச்சனை தானே இது, நம்மளை என்ன பாதிப்புக்குள்ளாக்கிறோன்னு சொல்லிட்டு எதுலேயும் அலட்சியம் செலுத்த வேண்டாம். அடுத்த நேரத்தில் அந்த கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம், இதுவரைக்கும் இருந்து வந்த கல்விக்கு உண்டான தடைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக விலகுங்க. ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு கல்வி அப்படிங்கிறது ஓகே, இந்த இடத்துல ஸ்டடீஸ் இல்லை, வேறு ஒரு ஸ்கூல் மாற்றலாம், வேறு ஒரு காலேஜ் மாற்றலாம் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய எண்ணங்கள் அப்படிங்கிறது தேவையில்லாத குழப்பங்கள் இருந்துக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில், இந்த குரு பகவானுடைய பயிற்சி காலகட்டங்களில் கல்வி சம்மந்தப்பட்ட நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. இடம் மாற்றம் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இந்த குரு பயிற்சி பலன்கள் காலகட்டங்களில். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், ஸோ எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கோம், எல்லாருமே வந்து அதாவது கீரியும் பாம்புமா இருக்கிறாங்க, எலியும் பூனையுமா இருக்கிறாங்க, நல்லா போயிட்டு இருந்ததுங்க, திடீர்னு எதுக்கெடுத்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்குது, பயங்கரமாக ஆர்கியூமெண்ட் ஆகிட்டுருக்கு, 2 பேரும் நல்லா ஒரு இடத்துல உட்காந்து பேசியே பல நாள் ஆச்சு,
பேசுகிறதையே நிறுத்திட்டோம், நிறைய அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. இந்த கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய அந்யோன்யங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால 2 பேர்த்துக்குமே வந்து மனசு ஒத்து போகலை, டிவோர்ஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு சில பேருக்கு சூழ்நிலை கொண்டு போயிடுச்சுங்க. ஸோ இந்த சூழ்நிலைகள்லாம் மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பேசி அதை சரிப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் எல்லா அமைப்புகளும் உங்களுக்கு குருவுடைய பெயர்ச்சினால் உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்க போகுது. ஸோ தொழில் ரீதியாகவும் நல்ல ஒரு முன்னேற்றம், கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கை, தொழிலில் நிறைய முன்னேற்றங்கள், திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள் எல்லாத்தையும் விளக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுதுங்க. ஸோ 2ஆம் இடமான குடும்பம், தனம், வாக்கு மற்றும் பேச்சு ஸ்தானம் போன்ற இடத்துல வந்து இந்த குருவுடைய பயிற்சி நடக்கிறதுனால இந்த வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு எல்லா விதமான அமோகமான சுப பலன்களை மட்டுமே கொடுக்க போதுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முறையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சி எடுக்கும்போது நல்ல ஒரு விதமான பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.